ஹலோ உறவுகளே, எனது அன்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். என்ன தாத்தா, என்ன ஆராய்ச்சியாளரே, காலையில் வந்துட்டுருக்கிறீங்களோ? ஏன் உங்கள் முகம்லாம் ஒரு மாதிரி வீக்கமாக ஒரு மாதிரி டயர்டாகிறீங்கோ அப்படின்னு கேட்குறீங்களா? தலைக்கு யோசனை. ராத்திரிலேருந்து தூக்கமே வரல. தூக்கம் வரலையா? என்ன தாத்தா, உடம்பு சரியில்லையா? இல்லை, என் தலை சரியில்லை. ஒரே யோசனை, என்னத்தை கண்டுபிடிக்கலாம், எதை செய்யலாம், இதை கண்டுபிடிக்கலாமா, அதை கண்டுபிடிக்கலாமா இன்னும் யோசிச்சுனே இருந்தேன். பல யோசனைகள் வந்தது, நல்ல நல்ல யோசனைகளெல்லாம் வந்தது. நடுவில் இன்னொரு நல்லாத யோசனையாக வந்தது. 4 நல்ல கலாக்கட்டையோடும் ஒரு சொத்த கலாக்கட்டை வந்த மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு. அப்போது சரி, இது என்ன சொத்த கலாக்கட்டை, என்ன நல்ல கலாக்கட்டைன்னா, இல்லை இந்த கடவுள் பச்சார அது எல்லாத்தையும் அழிச்சிடலாமா? அதாவது கடவுள் பண்ணதெல்லாம் அழிச்சிடலாமா? இல்லை, அந்த யோசனை சொத்த கலாக்கட்டை மாதிரி ஒரு யோசனை. நல்ல கலாக்கட்டைகள் நிறையா கலாக்கட்டு மாதிரி நிறைய நல்ல நல்ல யோசனைலாம் வந்துக்குது. ரொம்ப நல்ல யோசனைலாம் அது அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த மதியத்தில் இன்னொரு யோசனை வந்துச்சேன், அதை சொல்லாமான்னு உங்கள்கிட்ட பார்க்குறேன். என்னன்னா, இந்த உலகத்தையே டிஸ்ட்ராய் பண்ணிடணும். உலகத்தை மட்டும் இல்லை, கடவுள் படித்தா அத்தனையும் டிஸ்ட்ராய் பண்ணிடணும். அதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு யோசனை. அப்போ திரும்பி திரும்பி படுக்கிறேன், ஏதோ யோசனை. இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, இதையே நம்ம பண்ணிடலாமா, பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ஏன் முடியாது? மனதிருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் யோசிக்கணும். என்ன யோசனைன்னா, இதெல்லாம் அழிக்கிறதுக்கு, கடவுள் பண்ணதெல்லாம் அழிக்கிறதுக்கு அந்த சக்தி எங்கே இருக்குது? என்னத்தை அழிச்சாக்கா இதெல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்ட்டு தலை ஓடிச்சு. அப்புறம் சாலமோன் கிராண்டி, சாலமோன் கிராண்டி இல்லை, சாம்சன் அண்ட் டிலைலா ஒருத்தர் தான் தெரியுமா உங்களுக்கு? சாம்சன் அது டிலைலா. சாம்சன்னாக்கா ஒரு பெரிய சக்தி வாய்ந்த வீரன் அப்படி. அவங்க டிலைலானாக்கா அவங்களுடைய ஒய்ஃப், மனைவி. இந்த மனைவிக்கு இவருக்கு எப்படி இவ்வளோ சக்தி இருக்குது, இவருக்கு சக்தியெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சான். யோசிச்சோன்னு கண்டுபிடிச்சான். என்ன மாதிரி நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்கோ, இதை அப்புறம் சொல்கிறேன். என்ன மாதிரி அது கண்டுபிடிச்சான். இவருக்கு எங்கே இருக்குது சக்தின்னு பார்த்தா, அவர் குடிமையிலேருந்து தான் சக்தி. அவர் முடியல ஜோட்டி போட்ட மாதிரி முடியல இருந்துச்சான். சரி, இவரை அழிச்சிடணும்
அதுக்கு என்ன பண்ணுறதுனாக்கா அந்த குடுமையை வெட்டிட்டாக்கா அவர் அவ்வளோதான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கின்னு அவர் முடியை வெட்டிச்சான். அது வெட்டிச்சோன்னே அது எல்லாம் செத்து போயிட்டார் அவர். நானும் யோசிச்சிருந்தேன், இந்த உலக படைப்புகளுக்கெல்லாம் என்ன காரணம்? அவர் படித்தார், அவரை பற்றி நம்ம பேசுறதில்ல. சும்மா இப்படி அவர் படித்ததுகளெல்லாம் நம்ம அழிச்சிடணும்னாக்கா என்ன வழி அப்படின்னு யோசித்தா கண்டுபிடிச்சிட்டேன். தாத்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க தாத்தா. சும்மா ஒரு தலை மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு, அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஆழ்த்திவிடும் அப்படின்னு அதை சொல்லிக்கலாம். அந்த மாதிரி மனசு ரொம்ப குரங்கு பற்றி என்ன தப்பானா பண்ணிடும். மனசு நல்லதாக நினைக்கும், கெட்டதையும் நினைக்கும். இந்த நாக்கு இருக்குது, அது கூட இனிப்பையும் சுவைக்கும், கசப்பையும் சுவைக்கும். அது ரெண்டையும் சுவை பார்க்கும். இந்த மாதிரி மனசு அப்படி. அப்புறம் நீங்கள் என்ன கண்டுபிடிச்ச சொல்லு தாத்தான்னு கேட்டிங்கன்னா வழிக்கு பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி படித்த அனைத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்தேன், புட்டு பார்த்தேன். கடைசியில் எனக்கு ஒன்றே ஒரு இது தெரிஞ்சிச்சு. இந்த அணுக்கள், எலக்ட்ரான் புரோட்டான் அணுக்கள் இருக்குது இல்லையா, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்தா எல்லாத்துலேயும் அதான் அடிப்படையாக இருக்குது. அந்த குடுமி மாதிரி இந்த அணுக்களை நசுக்கி விட்டால், அந்த அணுக்களை நசுக்கி விட்டால் ஒரு அணுவை எலக்ட்ரான் புரோட்டான் இருக்குது இல்லையா, அது ரெண்டு பண்ணுற வேலை தான். அதெல்லாம் எல்லாத்தையும் கடவுள் அப்படி தான் பண்ணிக்கிறாரு. நான் தான் சொல்லிக்கிறேன், இந்த கோல்டு, மெர்க்குரி, இரும்பு, அது இது எதோ எல்லாமே இந்த அணுக்களிலிருந்து வந்தது தான். அதெல்லாம் கோல்டு 80 எலக்ட்ரான் 80 புரோட்டான்ஸா இல்லை 79 எலக்ட்ரான் 79 புரோட்டான்னு இப்போத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு இப்போ எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஓகே, அது அங்கே தான் இருக்கட்டும். இந்த இரும்பு இருக்குது இல்லையா, அது கூட ஒரு 26 எலக்ட்ரான் 26 புரோட்டான்ஸ். இந்த மாதிரி ஒரு பொருளையும் எடுத்தாக்கா இதுதான் மெயின் ரோல் ஆகுது. இந்த மாவை வச்சுக்கின்னு தான் சாமியார் நம்ம அப்பா தோசை சுட்டுக்கிறாரு, பஜ்ஜி சுட்டுக்கிறாரு, வடை சுட்டுக்கிறாரு. இதெல்லாத்தையும் சுற்றி பார்த்தா எங்கேருந்து வந்துச்சு? இந்த மாவுலேருந்து வந்த வேலை தான். அதே மாதிரி இது எல்லா படைப்புங்களும் இந்த எலக்ட்ரான் புரோட்டான் இதில் தான் பண்ணிக்கிறாரு. அதனால் இந்த எலக்ட்ரான் புரோட்டான்றதை நசுக்கிட்டாக்கா, அதை சாவச்சிட்டா தான் அது இப்போ சாவச்சிட்டு இது எல்லாத்துக்கும் பொருந்தும் சொன்னாக்கா எல்லா எலக்ட்ரானும் புரோட்டான்ஸுங்களும் அபேஸ் எல்லாம் செத்துடும். அது செத்தாக்கா எல்லா பொருளும் செயலிருந்து அழிஞ்சிடும். உலகமே அழிஞ்சிடும், உலகத்துக்கு மேலே இருக்கிறதும் அழிஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்துச்சு. சொத்த கல்லாக்கொட்ட மாதிரி. அப்படி இல்லை, விஞ்ஞானம் சயின்ஸ் விஷயமாக நான் போகிறேன். நான் என்ன தாத்தா உங்களுக்கு இவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்க, இல்லை கெட்ட புத்தெல்லாம் வருதுனாக்கா, மனம் ஒரு குரங்கு. நான் அதை அழிக்க போகிறதில்ல, நான் வழியை கண்டுபிடிச்சிட்டேன். நேரம் வரட்டும் அப்புறம் கதை அது. ஆனால் இதுக்கெல்லாம் மெயின் ஆதாரம் எங்கே இருக்குதுனாக்கா, இந்த எலக்ட்ரான் புரோட்டானில் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரான் புரோட்டான். அவர் மாவை கரைச்சி வச்சு பல பலகாரத்தை சுட்ட மாதிரி இந்த எலக்ட்ரான் புரோட்டான்ஸுக்குள்ள வெளிச்சமாக
படித்து வச்சுட்டுருக்காரு. அதில் இங்கே கொஞ்சம் எடுத்தால் அப்படி கோல்டுன்னு, இங்கே எடுத்தால் கொஞ்சம் இரும்பு, இங்கே வந்தாக்கா தண்ணி, இங்கே வந்தால் மண், எல்லாத்தையும் அதில். அதனால் இந்த எலக்ட்ரான் புரோட்டான் இதுங்களுக்கெல்லாம் அடிப்படை எதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி தாத்தா அது கண்டுபிடிப்பு, மற்றதெல்லாம் மறந்துடுங்க. தாத்தா நல்ல தாத்தா நல்ல தாத்தா. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் அதெல்லாம் எப்படி என்ற சிந்தனை. நான் வேறு நிறையா இந்த ஒரு சொத்தா கள்ளக்கோட்டை சுற்றி நல்ல கள்ளக்கோட்டைங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நல்ல விஷயங்கள். கடவுளுக்கு போட்டியா கடவுள் படித்த மாதிரி நம்மளும் பண்ணலாம், அதை விட நல்லா பண்ணலாம், அப்படியெல்லாம் யோசனைலாம் வந்துச்சு. அது அவர்கிட்ட புத்தி தான், நானாக யோசிக்கலை. நீ அதெல்லாம் புத்தி கொடுத்துட்டு நீ செய். நடடா ராஜா நடடா, இந்த நாட்டில் உள்ள மனிதர்கள் எல்லாம் உன்னை பார்த்து திருந்திடவே. சில நல்ல நல்ல காரியத்தெல்லாம் செய்யலாம், அதுக்கெல்லாம் யோசனை வந்துக்குது. நான் ஒன்று நான் சொல்கிறேன். நான் இதோட முடிச்சுக்கிட்டேன். சொத்த கள்ளக்காட்சியோட சொத்தை இல்லை, கடவுள் பட்சது எதுவுமே கெட்டது இல்லை, உதவாதது இல்லை. சிறு துரும்பானாலும் பல்குத்த உதவும். இதெல்லாம் சின்ன குச்சி தானே போடாத, அது கூட பல்லுக்குத்த உதவும். அந்த மாதிரி எல்லாமே உபயோகமானது, எல்லாம் நல்லது தான். நம்ம நினைக்கிற நல்லது கெட்டதெல்லாம் அவர் பண்ண வேலை தான். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.